மனதில் அதிமுக நீங்கா இடம் பிடித்துள்ளது. தேர்தலுக்காக அவசர கதியில் கட்சி மாறுபவர்களை காலம் ஒருபோதும் மன்னிக்காது என்று முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பின்னர் பிரச்சாரத்தை தொடங்கிய விஜயபாஸ்கர் அதிமுகவின் தேர்தல் அறிக்கையை இந்த தேர்தலின் கதாநாயகன் என்றார். மகளிருக்கு ரூபாய் 2000, இலவச பிரிட்ஜ், மருத்துவ படிப்பில் 7.5% இடஒதுக்கீட்டை 10% உயர்த்துவது போன்ற திட்டங்கள் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார். நடிகர் விஜயின் அரசியல் வருகை குறித்த கேள்விக்கு திரையில் பார்ப்பது வேறு, யதார்த்த களம் வேறு, மக்கள்தான் எஜமானர்கள், அவர்கள் மனதில் அதிமுக உள்ளது என்று பதிலளித்தார். மேலும் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராவது உறுதி என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறதா யார் யாருக்கிடையே போட்டி என்பதை எல்லாம் களத்தில் இருக்கக்கூடிய வாக்களிக்கக்கூடிய எஜமானர்கள் மக்கள், அவங்க எடுக்கிற முடிவை பொறுத்தான் இருக்கு. அதனால மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் எடுக்கிற முடிவு தான் இறுதியான முடிவு. யார் வேணாலும் அதற்கு முன்னால் எந்த விதமான கருத்துக்களை எல்லாம் ட்ரெய்லர் மாதிரி சொல்லலாம். ஆனா இறுதி கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா வெற்றி அதிமுக தான். தமிழகம் முழுவதும் 12 இடங்களில் மக்களை சந்தித்து 80,000 கருத்துக்களை பெற்று நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதிகளை மட்டுமே திமுக தேர்தல் அறிக்கையில் வழங்கியுள்ளதாக கனிமொழி எம்பி கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எதை செய்ய முடியுமோ அதை மட்டுமே அறிக்கையில் சேர்க்க வேண்டும் என்பதில் முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதியாக இருந்ததாக தெரிவித்தார். இல்லத்தரசிகளுக்கான ரூபாய் 8,000 மதிப்பிலான கூப்பன் குறித்து விளக்குகையில், வருமான வரி செலுத்தாத பெண்களுக்கு இது வழங்கப்படும் என்றும் இதன் மூலம் அவர்கள் தங்களுக்கு தேவையான வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் என்றும் கூறினார். அதிமுகவின் தேர்தல் அறிக்கையுடன் ஒப்பிடுகையில் திமுகவின் அறிக்கை உண்மையானது மற்றும் வளர்ச்சிப் பாதையை நோக்கியது என்று எம்பி கனிமொழி தெரிவித்தார். திமுகவின் தேர்தல் அறிக்கை தொழிலாளர்களுக்கும் மக்களுக்கும் பயனுள்ளதாக உள்ளது என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்பு தெரிவித்துள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு. ஸ்டாலினை சந்தித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் அக்கட்சியின் 5 வேட்பாளர்களுடன் வாழ்த்து பெற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுகவின் தேர்தல் அறிக்கையில் உள்ள நலத்திட்டங்கள் வரவேற்கத்தக்கவை என்றும் ஆட்சிக்கு வந்தவுடன் இவற்றை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் முதலமைச்சரிடம் வலியுறுத்தியுள்ளதாக தகவல் கூறினார். மேலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மார்ச் 31ஆம் தேதி தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என்றும் தெரிவித்தார். திமுக தலைமையிலான இந்த கூட்டணி வரலாறு காணாத மகத்தான வெற்றியை பெறும். அதற்கு காரணம் எங்கள் கூட்டணி பலம் மட்டுமல்ல, கூட்டணி மிக வலுவாக இருக்கிறது, பலமாக இருக்கிறது. அந்த பலத்தால் நாங்கள் வென்று விடுவோம் என்று மட்டும் நாங்கள் சொல்லவில்லை. தமிழக அரசின் நலத்திட்டம் இந்தியாவில் வேறெந்த மாநிலத்திலும் இல்லாமல், அமர்யாச்சன் சொல்வது போல் இந்தியாவிற்கே முன்னுதாரணம் தருகிற நலத்திட்டங்களை தமிழக அரசு, தமிழக முதல்வர் நிறைவேற்றியிருக்கிறார். அது எங்களுக்கு கூடுதலாக வலு சேர்க்கும். இது மட்டுமே வெற்றிக்கான வாய்ப்பு என்று நாங்கள் சொல்லவில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ்நாட்டு மக்கள் கலாச்சாரத்தின் உச்சம், நல்லிணக்கத்தின் உச்சம், பண்பாட்டின் உச்சம். அவர்கள் பிரிவினை கருத்துக்களை ஏற்க மாட்டார்கள், மதவரி கருத்துக்களை ஏற்க மாட்டார்கள், பதற்ற அரசியலை ஏற்க மாட்டார்கள். தமிழ் மண் அத்தகைய மண். எனவே பதற்ற அரசியலை சுமந்து வருகிற பிஜேபி, அதனுடன் அணி சேர்ந்திருக்கிற அதிமுக கூட்டணியை, தமிழகத்தின் நல்லிணக்கத்தை, இந்தியாவின் நாடாளுமன்ற ஜனநாயக முறைமையை, இந்திய விழுமியங்களை காக்க போரிடுகிற எங்கள் கூட்டணிக்கு ஆதரவாக அவர்கள் வாக்களிப்பார்கள் என்கிற நம்பிக்கையும் எங்களுக்கு உண்டு. திமுகவின் அடாவடி செயல்களை தட்டி கேட்காமல் கம்யூனிஸ்ட் கட்சியினர் வாயை பொத்திக்கொண்டு அடிமையாக உள்ளனர் என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விமர்சித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அதிமுக வேட்பாளர் சந்திரபிரபா முத்தையாவிற்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த ராஜேந்திர பாலாஜி, திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக கூறினார். கள்ளச்சாராய அதிபர்களுக்காக பணியேறும் தொழிலாளர்களை திமுக அரசு வஞ்சிப்பதாகவும், கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகரித்து விட்டதாகவும் குற்றம் சாட்டினார். கம்யூனிஸ்ட் கட்சியினர் திமுக கொடுக்கும் சீட்டுக்காக அமைதியாக இருந்து மக்களை ஏமாற்றுவதாகவும், இதற்கெல்லாம் பதில் சொல்லும் விதமாக மக்கள் இரட்டை இலைக்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். வேலை என்ன? எவன் அயோக்கியத்தனம் பண்ணாலும் கொடியை பிடிச்சு போராட்டம் பண்ணணும். நான் பண்ணாலும் சரிதான், முத்துராஜ் பண்ணாலும் சரிதான், மயில்சாமி பண்ணாலும் சரிதான், குறிஞ்சி முருகன் பண்ணாலும் சரிதான், தம்பி நாயக்கடை காமராஜ் பண்ணாலும் சரிதான், பெருமாள் உச்ச பண்ணாலும் சரிதான், பத்ராஜ் சுப்ராஜ் பண்ணாலும் சரிதான், பத்ராஜ் பழகசாமி பண்ணாலும் சரிதான், கோட்டையூர் பெரியசாமி பண்ணாலும் சரிதான். யார் செஞ்சாலும் தப்ப தட்டி கேட்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் இன்னைக்கு வாய பொத்தி எல்லாத்தையும் பொத்தி கம்முன்னு இருக்குது.
ஒரு 4 சீட்டுக்காக 2 சீட்டுக்காக 5 சீட்டுக்காக சத்தம் போடாம திமுக கொடுக்கிற பணத்தை வாங்கிட்டு பகுதி வாங்குதா இல்லையா? கம்யூனிஸ்ட் வாங்கி போட்டு ஏமாத்தி நாடகம் போட்டு சீட்டு வாங்கிட்டு வந்திருக்கு. இங்க கம்யூனிஸ்ட் தான் நிக்க போதான். ஆனா சந்திரபாபுடைய வெற்றி உறுதியாகி போச்சு. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிடுவது பயத்தினால் அல்ல, திமுகவின் தேர்தல் தில்லுமுள்ளுகளிலிருந்து தற்காத்துக் கொள்ளவே என்று நாஞ்சில் சம்பத் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் நடைபெற்ற தாவேக பரப்புரை கூட்டத்தில் பேசிய நாஞ்சில் சம்பத், திமுக அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி விஜயின் வேட்புமனுவை தள்ளுபடி செய்யக்கூடும் என்ற அச்சம் இருப்பதால் முன்னெச்சரிக்கையாக 2 தொகுதிகளில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளும் 3வது சக்தி உருவாவதை தடுக்க பார்ப்பதாகவும், ஆனால் விஜய்க்கு பின்னால் லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருப்பதாகவும் தெரிவித்தார். மதிமுக அறிவாலயத்திலேயே அடக்கம் செய்யப்பட்டு விட்டதாகவும் கடுமையாக விமர்சித்தார். பிரச்சனைகள் வந்ததற்கு வரலாற்றில் நிறைய சாட்சிகள் உண்டு. ஏனென்றால் தாவேக்கா முளைக்க தொடங்குகிற பொழுதே கரி எறிந்து விடலாம் என்று கணக்கிட்டது திமுக. தாவேக்கா தன்னுடைய பயணத்தை தொடங்குகிற பொழுது இந்த பாதையிலே முள்ளை வீசிவிடலாம் என்று திட்டமிட்டது அதிமுக. ஆகவே திமுக அதிமுக 2 சக்திகளும் தங்களை தவிர இன்னொருவர் தமிழ்நாட்டில் அரசியல் செய்யக்கூடாது என்று விரும்புகிறார்கள். அதை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதிமுகவுக்கு எதிராக 3வது சக்தி ஒன்று முளைக்குமானால் அது முளையிலேயே கருகிவிட வேண்டும் என்பது அவர்கள் திட்டம். 3வது சக்தியாகத்தான் என்னை சின்ன வயதில் என் சிந்தையில் உட்கார்ந்து கொண்ட என் அண்ணன் 1994 மே திங்கள் 6ஆம் தேதி மறுமலர்ச்சி திமுகவை தொடங்கினார். நாஞ்சில் சம்பத் நத்தத்தில் கேட்கிறேன், மதிமுக இன்றைக்கு அறிவாலயத்திலே அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. ஈரோடு மேற்கு தொகுதி திமுக வேட்பாளர் அமைச்சர் முத்துசாமி பன்னீர்செல்வம் பூங்காவில் உள்ள தலைவர்கள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், முதலமைச்சர் வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கை மக்களின் எதிர்பார்ப்பை மிஞ்சியிருப்பதாகவும், குறிப்பாக பெண்களுக்கு கூப்பன் வழங்கும் திட்டம் முதலமைச்சரின் அறிவுபூர்வமான சிந்தனைக்கு சான்று என கூறினார். ஈரோடு கிழக்கு தொகுதி காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டதில் சிறு வருத்தம் இருந்தாலும் கூட்டணி வெற்றிக்காக திமுகவினர் ஒற்றுமையுடன் பணியாற்றுவார்கள் என்று கருத்து தெரிவித்த அமைச்சர் முத்துசாமி, திமுக மிக உயர்ந்த இடத்தில் இருக்கும் கட்சி, அதற்கு அடுத்த இடத்தில் இருப்பவர்களுக்கு இடையேதான் போட்டியே தவிர திமுகவுடன் யாரையும் ஒப்பிட முடியாது என கூறினார். பல பேரிடத்தில் எங்களிடத்தெல்லாம் கருத்துக்கள் கேட்டார்கள், எல்லோரிடத்திலையும் கருத்துக்கள் கேட்டார்கள், பொதுமக்களிடத்திலே கருத்துக்கள் கேட்டார்கள். ஆனால் அது தயாரிக்கிற பொழுது அது வேற யாருக்கும் தெரியாது. முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் அறிக்கை குழு அவர்களுக்கு தான் தெரியும், இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். அதை ஒவ்வொன்றையும் நாங்கள் படித்து பார்த்துவிட்டு அதற்கு பின்னாலே ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் பதில் சொல்கிறோம். ஆனால் ஒவ்வொன்றும் இந்த மக்களுக்கு தேவையான ஒன்று, வேறு எந்த நோக்கத்திலேயும் தேர்தலுக்காக அந்த மாதிரி நோக்கத்திலே அல்ல, இந்த மக்களுக்கு தேவையானதை அவர் செய்திருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் வெற்றியை எவராலும் தடுக்க முடியாது என அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்தார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். விஜயின் அரசியல் பயணம் இந்தியாவுக்கே முன் உதாரணமாக அமையும் என்றார். நீண்ட காலமாக ஆட்சி செய்பவர்களை தவிர்த்து தூய்மையான மற்றும் வேலைவாய்ப்பை உருவாக்கும் புதிய ஆட்சியை மக்கள் விரும்புகிறார் என்று கருத்து தெரிவித்த செங்கோட்டையன், தான் 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக வென்ற அனுபவம் கொண்டவன் என்றும், தற்போது தாவேக சார்பில் கோபி தொகுதியில் போட்டியிடுவதாகவும் உறுதிப்படுத்தினார். மேலும் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு தற்போது தாவேகவில் இணைந்துள்ளதாகவும், விமர்சனங்களுக்கு மக்கள் தீர்ப்பே இறுதியானது என்றும் கூறினார். பொதுவாக மக்களுடைய அலை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஆண்டு முடிந்தவர்கள் ஆண்டு கொண்டிருப்பவர்களை காட்டிலும் புதிய ஆட்சி தமிழகத்திலே உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கனவாக இருக்கிறது. அந்த கனவின் அடிப்படையில் இன்று தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர், நம்முடைய வெற்றி தலைவர் இன்று ஆட்சியிற்கு உரை மட்டுமல்ல, எதிர்கால தமிழகத்தை ஆள்வதற்கு, எதிர்கால தமிழகம் இந்தியாவிற்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குவதற்கு இன்று அவருடைய உரை மட்டுமல்ல, அவருடைய தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற 234 சட்டமன்ற வேட்பாளர்களும் நாளை ஆட்சி கட்டிலே அமர்வதற்கு மக்கள் சக்தி ஒருங்கிணைக்கப் போகிறது என்பதைத்தான் இந்த நிகழ்ச்சி காலையில் எடுத்துக்காட்டி இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற 2026 அவர் ஆட்சியிலே அமர்வதை எந்த சக்தியாலும் தடுக்க இயலாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா.
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.